அனைவருக்கும் வணக்கம். நாடு அதை நாடாவிட்டால் உனக்கு எது வீடு, நமக்கு எது வீடு? ஒரு நாட்டில் குற்றங்கள் குறைந்துவிட்டால் அந்த நாடு வளர்ச்சி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. குற்றத்துக்கு ரெண்டு காரணம். ஒன்று ஆசை, மற்றொன்று கோபம். இந்த ரெண்டு விஷயத்திலும் மனிதன் கட்டுப்பாடாகிவிட்டால் அந்த நாடு வளர்ச்சி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவன் கோபப்படுறான், ஒருவரை தாக்கிடுறான், தாக்கிறையில் வெட்டி கொல்ற அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ அந்த ஆள் இறந்தா இவனுக்கு காவல் நிலையத்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் செய்தவரை வழக்கு பதியப்படும், சிறை செல்ல நேரிடும். இது ஒரு கோபம். மற்றொன்று கோபப்படுறதுல ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நான் என் சகோதரன் இருக்கான், என்னடா நீ இப்படி சுற்றிட்டு தெரியா, என்ன ஒன்றும் ஒரு டிகிரியும் எடுக்கலை, என்ன இப்படின்ட்டு நான் வந்துட்டு சத்தம் போடுறதில்ல. அது ஒரு நியாயமான கோபம். என் குழந்தை இருக்குது, என் பையன் இருக்கான், நீ இப்படி என்னடா இப்படி இது இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கா. இது ஒரு அன்பான கோபம். கோபத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த கோபத்துக்கு உள்ளாகிவிட்டால் அவன் சிறை செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. மற்றொன்று ஆசைப்படுபவர். ஆசை நான் ஒரு கட்டடம் கட்டுவேன், நான் ஒரு பெரிய கார் வாங்கி விடுவேன், நான் பெரிய லேண்டில் ஏடாக மாறுவேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆகுவேன், இல்லை பெரிய ஒரு அரசியல்வாதி ஆவேன். இது ஒன்றும் இந்த ஆசையெல்லாம் தவறு இல்லை. ஆனால் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து நம்ம செய்திகளில் பார்க்குறோம், ரோட்டில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயினை பறித்து சென்ற இளைஞர்கள் அப்படின்ட்டு வருது. அவங்கள காவல்துறை கைது பண்ணி சிறை செல்வதும் நம்ம பார்க்குறோம். அப்போது குற்றங்கள் குறைந்து காவல் நிலையத்தில், நீதிமன்றங்களில் குற்றம் குறைந்துவிட்டால் வேலைகள் குறைந்துவிடும். இதற்கு நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்று நாம் தெளிவு பெறுவோம். ஒவ்வொருவரும் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவோம். இன்றைய முயற்சி, அதாவது நான் இன்று ஏழையாக இருக்கிறேன் என்று அச்சம் கொள்ள வேண்டாம். நீங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள். உங்கள் முயற்சி தான் வெற்றிக்கு நிச்சயம், வெற்றிக்கு முதல் படி. வெற்றி அடைந்தீர்கள். முயற்சியை கைவிடலாம், முயற்சி செய்வதை விடக்கூடாது. ஒன்று இல்லைன்னா ஒன்று அடுத்தால தெளிவு பெற்று நம் நாட்டின் ஒவ்வொருவரும், இது நானும் ஏற்கிறேன், நானும் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்பொழுது ஒன்றும் பெரிய வசதி இல்லை, அதற்காக நான் கவலைப்படலை. மற்ற நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நம்ம செய்திகளில் நம்ம பார்க்கும்போது மனது ரொம்ப அடுத்த தலைமுறையை நாம் ஒரு குற்ற சமூகத்துக்கு உள்ளாகாத சமூகமாக நாம் மாற்ற வேண்டும். இதில் அனைவரும் இதை புரிந்து அடுத்த தலைமுறையில் வருங்கால இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.